ஹாய், என் அன்புள்ள முக்குலத்து சொந்தங்களே, மனமார்ந்த வணக்கம். அப்போ எதை பற்றி பேசணும்னா, நமக்குள்ளே சுற்றி இருக்கிற வன்முறையை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம அண்ணன் கருணாஸ் இருக்காப்புலையே ஒரு சீட்டுக்காக டிஎம்கே சரி ஸ்டாலினை சரி அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காப்புல. அது அவர் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு இவ்வளோ புகழ்மோன்னு எனக்கு அவசியம் இல்லை. அவர் அது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் முக்குலத்தை சார்ந்த அனைத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் தேவருக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். முக்குலத்தருக்காக இப்போ இருக்க நம்ம ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சுது சொல்லுங்கள்? எதுவுமே செய்கிறது கிடையாது. நம்ம தென்காசி மாவட்டத்தில் காசி விஸ்வநாதபுரத்தில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம தர்மகர்த்தா 5 சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. அதில் நம்ம முக்குலத்தர் சமுதாயம் இருந்தது. இந்த டிஎம்கே ரூலிங் பார்ட்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் நடந்தது. ஆனால் நம்ம சமுதாயத்தை மட்டும் தர்மகர்த்தா பொசிஷன்லேருந்து தூக்கியாச்சு. அதை பற்றி அவர் பேசுவாரா? அதுக்கெலாம் வாய் திறக்க மாட்டார். நம்மூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுக்கே மன வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நம்ம சமுதாயத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் மது குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பில் சண்டை போடுறாங்க. வெறும் சிகரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டதில் 70 பீர் பாட்டில் இருக்குன்னு தலைவா. பார்த்தீங்கன்னா பூரா பீரை குடிச்சிட்டு போட்டு ஓரம் போட்டால் மூட்டையில் கட்டி வச்சிருந்த 70 பீர் பாட்டில் உடைச்சி அவன் தலையில் இவன் அடிக்கிறான், இவன் தலையில் அடிக்கிறான். 4 பேர் சேர்ந்து மாறி மாறி அடித்து அதில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். வெறும் சிகரெட்டுக்கு சாவுறான். அந்த மதுவை பற்றி நம்ம தலைவர் ஏதாவது பேசுகிறாரா? நம்ம தலைவா, நம்ம முக்குலத்து இளைஞர்கள் பசங்களுக்கு கொஞ்சமாவது கல்வியை ஊக்குவிக்க மாதிரி கொஞ்சமாவது பேசுங்க. சும்மா மீசையை திருக்கிட்டு கண்ட மணிகளை பேசி ஓட்டுக்காக இளைஞர்களை திசை திருப்பாதீங்க தயவு செய்து. நேற்று வேற என்னோடய முகத்தை வச்சு தான் இப்போ நானாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தரோட கட்டாயத்துக்காக தான் இப்போ அந்த வேலை கமிச்சு பேசிக்கிட்டு இருக்க சூழ்நிலைக்கு மாறிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சமாவது நம்ம முக்குலத்து பசங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. நமக்கு என்ன இருக்குது? நமக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எதுவுமே எல்லாம் ஒரே சார்ந்தது தான். நமக்கு எது நன்மையாக இருக்குது அதை யோசித்து கொஞ்சமாவது செயல்படுங்க. ஃபஸ்ட்டு நமக்காக சார்ந்து பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்காக போயிடுறதா, அதுக்கப்புறம் அது தலைவராக மாறிடுறதா, அதுக்கப்புறம் அவன் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு முதல்ல நமக்கு தேவை கல்வி. கல்வியை கற்றுக்கிட்டு ஒரு அதிக ரேஞ்சுக்கு போங்க. ஆண்ட பரம்பரையே மாறுவோம். அதுக்காக சூழ்நிலையை மாற்றுங்க. அதுக்கு ஒரே நோக்கம் கல்வி மட்டும்தான். வேறு எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது. அதை பார்த்து புரிஞ்சு நடந்துங்க. வாழ்க முக்குலத்தர் சமுதாயம்.